கேப்பாப்புலவு பூர்வீக மக்களை நாங்கள் தொடர்ந்து கடந்த 17 வருடமாக இதுவரைக்கும் சொந்த நிலத்தில் நாங்கள் குடிகொள்ள இல்லை. அப்போ எங்களுடைய பிரச்சனையை நாள்தோறும், அதாவது எங்களுடைய சொந்த நிலம் இல்லாத பட்சத்தில் நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை எடுத்து மாவட்ட செயலகத்துக்கு அறிவிக்க வேண்டும். எங்களோட பிரச்சனையை மாவட்ட செயலாளர் என்ன பிரச்சனையா, மக்களுக்கு இந்த காணிக்கு ஒரு தீர்வு இருக்கோ, அல்லது நீங்கள் இந்த காணியை பற்றி இதை பற்றி கதைக்க வேண்டாம், நீங்கள் உங்களுக்கு இந்த காணி இல்லை என்று இந்த மாவட்ட செயலாளர் தான் நாங்கள், அதாவது மக்களாகிய நாங்கள் மாவட்ட செயலாளர் தான் எங்களுக்கு முக்கியமான ஒருத்தர். அதுக்கு பிறகுதான் நாங்கள் ஜனாதிபதியிட்ட போக வேணும். அப்போ அதாவது போர் யுத்தம் நிறைவுக்கு வந்து கிட்டத்தட்ட 6 மாவட்ட செயலாளர் மாறியிருப்பினோம், நினைக்கிறேன் 6-7 பேர் மாறியிருப்பினோம் இது வரைக்கும். அப்போ எங்களுக்கு தெரியாத மாவட்ட செயலாளரும் இந்த மாவட்டத்தில் இல்லை. என்னென்றால் நாங்கள் மாதத்திலே ஒரு காலம் 2 தரமோ வந்து சந்திச்சுட்டு எங்களோட பிரச்சனையை கேட்டு போக மக்கள் சேவைக்காகத்தான் மாவட்ட செயலாளர்மார் மனிதநேயம் கொண்டு செயல்பட வேணும். அப்போ இன்றைய நிலைமையில் இன்றைக்கு நாங்கள் அந்த மாவட்ட செயலகம் வந்து நாங்கள் கடந்த தை மாதம் 27ஆம் தேதி இங்கே ஒரு மாவட்ட டிசிசி மீட்டிங் ஒன்று நடந்தது. அப்போ அந்த டிசிசி மீட்டிங்கில் எங்களுக்கும் ஒரு அனுமதி தாங்குவோம், நாங்கள் மக்கள் முன்னிலையில் எங்களுடைய பிரச்சனையில் இந்த மாவட்ட அதிகாரிகள் அனைவரும் ஒன்று கூறுற இடம், எங்களோட பிரச்சனையை உங்களுக்கு ஒரு எடுத்து காட்டுவோம் என்று சொல்லி வர எங்களை இருங்கோ 1 மணித்தியாலத்தால் சந்திக்கிறோம்னு சொல்லி 8 மணிக்கு வந்த நாங்கள் 1:30க்கு அவைகள் சாப்பிட்ட பின் ஒரு இடைவேளை டைமுக்கு, அதாவது நாங்கள் சொல்ல வேணும் வைபோஸ்ன்னு தான் சொல்லணும், நாங்கள் ஒரு காத்திருப்பின் பின் எங்களுக்கு கோபம் வந்து நாங்கள் வச்சுருந்த கடிதம் அத்தனையும் ஒரு நெருப்பில் போட்டு எரிக்கிற கட்டத்துக்கு கூட நாங்கள் முடிவெடுத்த நாங்கள் இருந்தோம். நின்ற ஒரு சிலர் சொல்லிச்சு, நம்ம இல்லை நீங்கள் அப்படி செய்யாதீங்கோ, வாங்கோ வெயில் சாப்பிட்டு முடியுது, சாப்பிட்ட வாசலுக்கு கொண்டே கொடுத்த நாங்கள். சாப்பிட்ட வாசலுக்கு நாங்கள் ஜிஏக்கு ஆளுநருக்கு, அதாவது வாலி சமரசிங்க அவர் அவ்வளவு பேருக்கும் கொண்டே கொடுத்த நாங்கள். அப்போ இன்று வரைக்கும் தை மாசி பங்குனி சித்திரை மாசி வைகாசியும் தொடங்குது. இப்போ மே தினம் வருகுது, மே 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. அப்போ 4 மாதம் ஆச்சுது. இந்த பாராளுமன்றம் பொறியியல் கதைக்கிறியல் எங்களுக்கு மாவட்ட செயலாளர் தான் பதில் சொல்ல வேணும். யார் கதைச்சாலும் எங்களோட பதில் மாவட்ட செயலாளர் ஊடாகத்தான் பெற வேணுமெண்டு இந்த இடத்துக்கு வந்தோம். இன்றைய தினம் இந்த மாவட்ட செயலகத்தில் நாங்கள் சந்திச்சு ஒரு முடிவை கேட்போம்ண்டு வேற திங்கக்கிழமையில தான் உங்களை சந்திக்கலாம். இன்றைக்கு நீங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணி போட்டு வந்தியலோ, மீடியாவோட வந்தியலோ, இல்லை மீடியாவோட வாரதில் உங்களுக்கு ஏதோ ஒரு சந்தோஷம் இருக்குது. நாங்கள் மீடியா சந்திப்பு எங்களுக்கு நாங்களும் பெரிய குடும்பக்காரர் தான். நாங்கள் எங்களோட குடும்ப பிரச்சனையை சொல்ல வரே இல்லை. மக்களின் காணி பிரச்சனை, அதாவது மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் நாங்கள் தான், எங்களோட பிரச்சனையை எடுத்து கூற வேண்டியால் அவர் தான். அப்போ மக்களை கூப்பிடணும், கூட காணி பிரச்சனைகளை கதைக்கணும். அவர் எங்களை எடுத்தறிஞ்சு, அதாவது அப்படி கதைக்கக்கூடாது. இனி என்றாலும் இந்த ஜிஏ மக்களுக்காக செயல்படுறேன் நான் என்றதை தான் யோசிக்க வேணும், உணர வேணும். மனிதர்களுக்கு தான், அதுவும் பாதிக்கப்பட்ட எங்களை தூக்கி எறிஞ்சு தான் இந்த கதை இன்றைக்கு சொன்னது. இப்படி தயவு செய்து இந்த ஜிஏ இனி என்றாலும் மக்களாக பார்க்க வேணும், ஒரு மனிதனாக பார்க்கறதுக்கும். நாங்களும் அவரை போல ஆறறிவு படைத்தவர்கள்லாம். அவர் எங்களை விட கொஞ்சம் கூட படிச்சிருக்கலாம், ஜிஏ பதவிக்கு வந்திருக்கலாம். நாங்கள் மனிதர்கள் என்றதை மட்டும் அவர் நேசிக்கட்டுக்கும். தயவு செய்து அதை ஒரு புறமே எங்களுடைய எங்களோட காணி பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இல்லையோ. எத்தனை ஜனாதிபதியை நாங்கள் சந்திச்சிட்டோம், ஆனால் இந்த ஜனாதிபதியை நாங்கள் நேரில் சந்திக்கலாமே இருக்குது. எல்லாரும் நல்லம் பண்ணுறாங்க, ஆனால் இந்த ஜனாதிபதியை ஒரு நிமிஷம் நாங்கள் நேரில் சந்திக்கலாமே இருக்குது. உள்ளக்க கூப்பிட்டு விடுறாங்க, இங்கே வாங்கோ. ஒரு அமைச்சர் என்ன கூப்பிட்டு அவர் அந்த முக்கோண தென்னமலைய நடுகைக்கு வந்த இடத்துல ஒரு கடல் தொழில் அமைச்சர் என்ற பேரை சொன்னோடனே என்னை கூப்பிட்டு உள்ளுக்க விட்டவர். என்ன கூப்பிட்டு உள்ளுக்க விட்டதுக்கு காரணம் என்ன? நான் வெளியில் நின்று அகில நேரம் அவருக்கு கொடி காட்டி எதிர்ப்பு தெரிவிச்சிருவேன்ட்டோ தெரியல. என்ன கூப்பிட்டு உள்ளுக்க விட்டாரா, நான் சந்திக்க விட இல்லை, கொண்டு போன கடன் கொடுக்க விட இல்லை. அப்போ நல்ல நாட்டில் ஜனநாயகம் நல்லதாய் நடக்குது, நாடு நல்லாய் போய்கொண்டிருக்கின்றாலே நாங்கள் இவ்விடத்தில் வந்து இவ்வளவு குரல் கொடுக்க வேணும்.
இதை நன்றாக உணர்ந்து மக்களாகிய நாங்கள் எங்களை மனிதர்களாக மதியுங்க. முதல்ல நாங்கள் இதுவரைக்கும் இந்த யுத்தம் நிறைவுக்கு 18 வருஷம் ஆரம்பிக்கிற வேளையில் நாங்கள் இனி என்றாலும் சொந்த நிலத்தில் வாழ வேணும். நாங்கள் இப்போ எங்களோட சமுதாயத்தை அடுத்த பிள்ளைகிட்டையோ கொடுத்து செல்ல வேணும். நாங்கள் எடுக்க இப்படி கலைக்கக்கூடாது. எங்களோட சொந்த நிலத்தில் வாழ விடுங்க. நாங்கள் அதுக்கு தான் ஆசைப்படுறோம். ஒரு தரம் போக்குலையும் கொண்டு போகிறேன். தயவு செய்து வெள்ளிக்கிழமை அதாவது மே தினத்தில் அன்று நாங்கள் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் உண்டு. கேப்பாப்புலவு மக்களாகிய அனைவரும் கவன ஈர்ப்பு போராட்டம் உண்டு அதில் ஆரம்பிக்க உள்ளோம். அதில் நலன் விரும்பிகள் பாராளுமன்ற உறுப்பினரோ வேறொன்றோ நான் சொல்ல வரையில்லை. அனைவரும் ஒன்று கூடி எங்களுடைய கேப்பாப்புலவு மண்ணை மீட்டு தரும்படி கேட்டுக்கொண்டு எங்களையும் ஒரு மனிதர்களாக நினைத்து நாங்கள் எங்களுடைய சொந்த இடத்துக்கு போக வேண்டும். நாங்கள் எங்களோட சொந்த மண்ணில் 18 வருஷம் நாங்கள் யுத்தத்தில் இன்றைக்கு பின்னுக்கு இருக்கிறோம் என்றால் யுத்தத்துக்கு முந்தி நாங்கள் 25 வருஷத்தை முள்ளி வாய்க்காலில் விட்டுட்டோம். 25 வருஷம் வாழ்க்கை இந்த சொத்துக்கள் அனைத்தும் முள்ளி வாய்க்காலில் திருப்பி 18 வருஷம் எங்கே இருக்கிறோம்? இடம்பெயர்ந்த வாழ்க்கையில் இருக்கிறோம். அப்போ என்னத்துக்கு இந்த 54 குடும்பத்துக்கு இந்த விதி விலக்கு? இந்த 54 குடும்பம் என்னத்துக்கு அந்த இடத்துக்கு போகக்கூடாது? இது ஆறிட்ட கட்டளை. இனியும் எங்களுக்கு மக்கள் காணி மக்களுக்கே என்றால் அதுக்கு அடுத்த இதுலையும் சொல்லி வரும் KJF அப்படி சொல்லி கொண்டு வரலாம். மக்களின் காணி மக்களுக்கு தான். மக்களுக்கே என்று போட்டிருக்கிறதுக்கு நாங்கள் காலத்தை எடுக்க மாட்டோம். உடனடியாக எங்களுடைய பிரச்சனையை முடிச்சு வைக்க வேணும் ஜனாதிபதி என்று கேட்டுக்கொண்டு நாங்கள் கேப்பாளவு சொந்த வாழ் மக்கள். எனது பெயர் கேப்பாவுலோ விவேகானந்தன், செல்லையா விவேகானந்தன். கேப்பாவுலோ விவேகானந்தன்டா தான் தெரியும். இந்த கேப்பாவுலவுல நாங்கள் ஆதிகுடி இப்போ 5வது ஜனாதிபதி தான் மாறிட்டுங்க. இந்த 5வது ஜனாதிபதிக்கு நாங்கள் ஒரு யுத்தம் சொல்லி கொண்டிருக்கிறோம். இந்த போர் முடிஞ்சது. அப்பால் பட்டு நாங்கள் எங்களோட மனதை அடக்கி ஒடுக்கி எங்களோட பிள்ளைகளையும் மதிக்க பண்ணி எங்க காணி ஒருபோது விடுபட்டு மக்கள் மைத்திரி சிறிசேனா மதிக்க மாட்டோம். ஜனாதிபதி மேலே மதிக்கிறான்ட்ட எங்களுக்கு என்னடா மதிக்க வேணும். நான் இந்த 70 வயதில் மதிக்க வேணும். எங்களுக்கு அவ்வளோ ஆத்திரத்தில் நிற்கிறோம். இந்த மத்திரிபாலா சிறிசேனா நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்த நாங்கள் ஒரு காலகட்டத்தில். அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு எங்களுக்கு வந்து எங்களுடைய ஒரு பகுதி காணியையும் விட்டு ஒரு பகுதி உங்களுக்கு இராணுவம் உங்களுக்கு சொல்லிக் கொண்டது 3 மாதம் உங்களுக்கு காணி தருவோம். கும்பிட்டு கேட்ட பெரிய கிரிக்கெட்காரர் வந்து எங்களை 3 மாதம் தாருங்க விட நாங்கள் 3 மாதத்தால் விடுறோம். ஒரு பகுதியில் இருங்கோ. நாங்கள் அந்த ஒரு பகுதியால் இருந்தோன்ட்டு இன்றைக்கும் இந்த காணி விடுவினம் சொல்லி அங்கே காணி விடுறே இல்லை. ஒவ்வொரு ஜனாதிபதிக்கும் உங்களுக்கு எங்கே இந்த சாயப்பன் சொல்றது நாங்கள் கேட்கதும் உங்களுக்கு தான். இதை மாதிரி இந்த ஜனாதிபதி மாதிரி அத்தனை பேரும் இதே மாதிரி முடிச்சு கொண்டு வருவது. நாம் இப்போ எங்களுக்கு நாங்கள் இப்போ ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று செய்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டம் எங்கள் நாடு எங்கள் தமிழ் நாட்டுக்குள்ளே உள்ள மக்கள் முழுக்க எங்களுக்கு வருவினம். நாங்கள் என்னத்துக்காக இந்த ஜிஏட்டை வந்து நாங்கள் ஒரு மன்னிப்பாகவும் ஒரு தாழ்மையாகவும் ஒரு கதைப்பம் ஏனண்டா ஜிஏன்ற மூளை எடுத்துத்தான் நாங்கள் இதை செய்யணும். அவர் எங்களை மதிக்கவே இல்லை. அப்போ நாங்கள் பார்த்தோம் எங்களை சிவப்பனே எங்களை மதிக்கிறார் இல்லை. அவர் எங்களுக்கு ஒரு ஜனாதிபதி வந்து எங்களால் வந்தது. இவர் எங்களுக்கு தான் படித்து பெரிய பதவி பெற்று வந்தால் மக்களின் ஒரு சேவகன். நான் இந்த கதை முழுக்க ஆத்திரத்திலும் அவசரம் சொல்றான். மக்கள் எல்லாம் நாங்கள் சாக போறோம். ஏனென்றால் எங்களுக்கு வீடு இல்லை. இன்றைக்கு இப்ப இருக்கிற ஜனாதிபதியை நாங்கள் நம்பினாங்கள். நாங்கள் எங்களோட தலைவரை கூட நம்பாமல் இந்த ஜனாதிபதியை நம்பி இருக்கிறோம். ஏனென்றால் எங்களுடைய தலைவருக்காக வந்திருக்கிறார் இந்த ஜனாதிபதி. இந்த ஜனாதிபதி எங்களை துரோகம் செய்துவிட்டார். ஏனென்று கேட்டால் இந்த ஜனாதிபதி சொல்றார் ஒரு சொத்து இருக்கக்கூடாது. இன்றைக்கு இராணுவம் சொத்து எடுத்து இருக்குது. நேற்று எனக்கு ஒரு புலனாய்வுத்துறை ஆளுங்க பேரும் சொல்ல மாட்டேன். எனக்கு ஆலயம் அவன் சொல்றான், ஐயா உங்களோட தேங்காய்லாம் பிடுங்குறான். பிடுங்கி பேங்குக்கு காசு போட சொல்லி இருக்குது. தேங்காய் வாங்கினாக்களை நான் இது ஆதாரப்படுத்த வரே இல்லை. இந்த என்னோட ஆத்திரத்தில் சொல்றான், எங்கட தேங்காய் பிடுங்கி நீங்கள் தின்றீங்க, நாங்கள் ரோட்ல வந்து அழுறோம். எனது மகன் தேங்காய் உங்களுக்குள்ள கல்லாடி எறிஞ்சவன். இன்றைக்கு முதல் சதைக்கு வர இல்லை, இராணுவம் சதைக்கு வர இல்லை. நாங்களும் அதை முற்று அழிச்சுக்கொண்டா விட்டுட்டோம். ஏன் சரி அது இராணுவம் நாங்கள் இன்றைக்கும் எங்க தேங்காய் பிடுங்க நாங்கள் மற்ற பார்த்தோன்னு இருக்கலாமோ. ஆனால் இந்த ஜனாதிபதிக்கு தான் சொல்றான்,
இங்கே ஒரு பெரிய கலாமலம்பம் போராட்டம் வந்து எத்தனையோ வடிவங்கள்ல இருக்குது. மனித போராட்டம், வலு போராட்டம். எங்களுக்கு அந்த நாங்கள் மனித வலு போராட்டத்திலே எங்களை காணியை மீட்டெடுப்போம். இந்த ஜனாதிபதிக்கு நாங்கள் வேந்தன் தாழ்மையா சொல்றேன். இந்த ஜனாதிபதி எங்களை இந்த மேன்மதங்கிய ஜனாதிபதியாண்டு திருப்பியும் சொல்றான். மேன்மதங்கிய ஜனாதிபதி எங்களுக்கு உடனடியாக இந்த வந்து இந்த பிரச்சனையை தீர்வானம், இந்த பிரச்சனை சீராட்டிக்கு நாங்கள் மக்கள் ரோட்டிலே இருந்து நாங்கள் சாவுதான். நீங்க சொல்றீர்கள் ஒவ்வொரு இடத்தையும் ஒரு புலனாய் வச்சுக்கிறேன். எந்த புலனாய் என்ன இருக்குது? நாங்கள் வந்தா மிதிக்கிறாங்களே எங்களை ஊடகவாளர் ஒரு கலைக்க விடுறாங்கல்ல ரோட்டு வழியா. மற்ற கண்ண தடுப்பிற்கு உங்களை அமைச்சர்னார் தமிழர் என்று விட்டுக்கிறீர்கள். அவனுக்கு என்ன தெரியும்? மலையாட்டானுக்கு அவன் வந்து எங்களுக்கு என்ன செய்தான்? எங்களை கேப்பாளருக்கு வந்து ஒரு பொடியனுக்கு அடிச்சு போட்டு போனான் டிரைவர். இதெல்லாம் இதை அவன் தீர்க்க வேண்டிய விஷயம். சொத்து மக்கள் கண்டு கேப்பாவுல பூர்வீக மக்களாகிய நாம் இன்று நேற்றல்ல இன்று 15 வருடங்களுக்கு மேலாக எங்களுடைய பூர்வீக வாழ்விடம் கோரி அரச நீதி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இதுவரையும் எங்களுக்கு எந்த விதமான சாதகமான பதிலும் கிடைக்கவில்லை. இருந்தும் கடந்த முல்லை மாவட்ட அரசாங்க அதிபர் மண்டபத்திலே கிராம மாவட்ட மட்ட ஒருங்கிணைப்பு குழு ஒன்று கூடலுக்கு நாங்கள் சமூகம் அளித்திருந்தோம். அங்கே எங்களை நாங்கள் அனுமதி பெற்று பெறவில்லை என்று சொல்லி எங்களை உள்பிரவேசிக்க விடவில்லை. இருந்தும் முல்லை மாவட்ட ஒருங்கிணைப்பு தலைவர் உபாலி சமரசிங்க அவர்கள் எங்களை ஒன்று கூடல் முடிந்து வெளியில் நாங்கள் காத்திருந்து சந்தித்த போது எங்கள் மக்களை வந்து சந்திப்பதாகவும் இதற்கு ஒரு தீர்க்கமான முடிவு தருவதாகவும் கூறியிருந்தார். இன்று பல மாதங்களை கடந்தும் அதற்கான முடிவுகள் ஒன்றும் எட்டவில்லை. அந்த வகையிலே இன்று நாங்கள் எங்களுடைய மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்களுக்கும் அவரோடாக உபாலி சமரசிங்க சார் அவர்களுக்கும் எங்களுடைய நினைவூட்டல் கடிதத்தை கையளிக்க வந்திருக்கின்றோம். அரசாங்க அதிபரோடு கதைத்த போது இதுவரையும் அதுக்கான உபாலி சமரசிங்க சார் சொன்ன முன்மொழிவுக்கு அமைவாக எந்த சாதகமான பதிலும் இதுவரையும் கிடைக்கவில்லை என்று சொல்லியிருந்தார். அந்த வகையிலே எங்களுக்கு இப்படியே 15 வருடங்களுக்கு மேலாக இந்த எங்களுடைய வாழ்விடம் கோரிய ஏமாற்றங்களை நாங்கள் கடந்து கொண்டிருக்கின்றோம். இனி எங்களுக்கு கடப்பதற்கோ காத்திருப்பதற்கோ காலமில்லை. ஏனென்று சொன்னால் இதுக்கு மிஞ்சிய காலம் எங்களுக்கு தேவையும் இல்லை. எங்களுக்கு கடந்த ஜனாதிபதி ஆலோசக ஒன்று கூடலே பாதுகாப்பு செயலாளர் பாதுகாப்பு பிரிவினாலே ஜனாதிபதிக்கு ஒரு பொய்ப்பிரளயம் ஒன்று முன்வைக்கப்பட்டது. அந்த உண்மையான செய்தியை நாங்கள் இந்த ஊடகத்தின் வாயிலாக திட்டத்தெளிவாக எடுத்து வைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளி இருக்கின்றோம். என்னென்று சொன்னால் எங்களுக்கு நாங்கள் இடம்பெயர்ந்து மீள்குடியேற்றம் என்று சொல்லி எங்களை ஏற்றி வந்து மாதிரி கிராமம் ஒன்றை அமைத்து அதிலே எங்கள் மக்களுடைய அனுமதி இல்லாமல் மக்களுக்கு காணியை வழங்கி தாங்களாகவே வீடு கட்டி மக்களின் அனுமதி இல்லாமல் வீடு கட்டி வீட்டை கையளிக்கும் போது அன்றைய பாதுகாப்பு செயலாளர் கோத்தபாயா ராசபக்ச அவர்கள் அந்த வைபவத்திலே திறப்பை கையளிக்கும் போது சொன்ன ஒரு உறுதி வாக்கியம், இந்த காணியும் உங்களுக்குத்தான், பாதுகாப்பு படையினரால் உங்களுடைய காணி விடுபடும் போது அந்த காணியும் உங்களுக்குத்தான் என்ற ஒரு உறுதிமொழி எங்களுக்கு தந்திருந்தார். மற்றும்படி எங்களுக்கு நாங்கள் எந்த ஆட்சேபனையும் அந்த காலத்திலே முன்வைக்க முடியாத ஒரு நிர்பந்தத்தில் இருந்த நாங்கள் எங்களுக்கு எழுத்தாதாரங்கள் ஒன்றும் அங்கே வழங்குவதற்கோ கேட்பதற்கோ எங்களுக்கு அச்சுறுத்தல்கள் மத்தியிலே இந்த தயார் நிலையும் இல்லை. இருந்தும் இடம்பெயர்ந்து 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மாதிரி கிராமத்துக்கு நிரந்தர குடும்பங்கள் மாதிரி கிராமத்துக்கு குடியமர்த்தப்பட்டன. அந்த 300க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கும் காணி கொடுத்து வீடு கொடுத்து அத்தனை பேருக்கும் கையளிக்கப்பட்டது. இதில் ஏறக்குறைய 255 குடும்பங்களுக்கு மேல் சொந்த காணியும் வீடும் இந்த மாட்டுக்காணியை வழங்கப்பட்ட இந்த காணியும் கிடைத்திருக்கின்றது. அதிலே 55 குடும்பங்களுக்கு மட்டும் இதுவரையும் சொந்த காணி கிடைக்கவில்லை. ஆனால் பாதுகாப்பு செயலாளர் பாதுகாப்பு படையினர் அந்த
வாழ்வாதாரம் மிக்க அந்த வளம் மிக்க கடலுங்கரையுமாக வாழ்ந்து கொண்டிருந்த மீனவ குடும்பங்களுடைய வாழ்வாதாரத்தையும் பாமர மக்கள் விவசாய மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் அபகரிக்கும் திட்டமிட்ட நோக்கிலே பொய்ப்பிரளயமாக அவைகளுக்கு மாட்டுக்காணியும் வீடும் வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 11 குடும்பங்களுக்கு மட்டும் சொந்தக்காணி மாட்டுக்காணி கையளிக்கப்படவில்லை. அதாலே அவர்களுக்கான தீர்வு ஒன்றை நாங்கள் பார்த்தா சரியென்ற ஒரு முடிவை அங்கே முன்மொழிந்தது நாங்கள் ஊடகத்தின் வாயிலாக கேட்டிருந்தோம். அதற்கு எங்களுடைய முல்லை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தூணா ரவிகரன் அவர்கள் அதுக்கு உண்மையிலே மக்களுக்கான நீதியான கருத்தை எங்கள் முன்வைத்திருந்தார். அத்தோடு இந்த கருத்தையும் நாங்கள் மக்கள் சார்பாக முன்வைக்கின்றோம். இது திட்டமிட்ட அபகரிப்புக்காக முன்வைக்கப்பட்ட பொய்ப்பிரளயம். ஆனால் அப்படி என்று சொன்னால் அந்த 300 குடும்பங்களுக்கும் சொந்த மாட்டுக்காணியை விட சொந்தக்காணி விடுபடாமல் இருந்திருந்தால் அதை எவரும் ஏற்றுக்கொள்ளலாம். 255 குடும்பங்களுக்கு மட்டும் வழங்கிவிட்டு மிச்சம் 45 பேருக்கும் இது விதிவிலக்கான ஒரு கருத்தாக அவர்கள் முன்வைப்பது. அங்கே அந்த காணியை வாழ்வாதாரம் மிக்க அந்த காணியை கடல் வளம் மிக்க அந்த காணியை தாங்கள் திட்டமிட்டு அபகரிப்பதற்காக இந்த முன்மொழிவு வைத்திருக்கின்றார்கள். இது மிகவும் பொய்ப்பிரளயமான கருத்து என்பதை நான் இந்த ஊடகத்தின் வாயிலாக முன்வைக்கின்றேன். அத்தோடு போர் முடிந்து விட்டது என்ற ஒரு முடிவுக்கு வந்தவர்கள் இன்னும் எங்களுடைய மக்களுடைய வாழ்விடத்திலே அந்த தங்களுடைய பாதுகாப்பு செய்யலாம் என்று சொல்லி அந்த காணியை அபகரிக்கும் திட்டத்திலே குந்தியிருப்பது தேவையற்ற ஒரு விஷயம். இதை நாம் உடனடியாக ஜனாதிபதி கருத்தில் கொண்டு மக்களுடைய காணி மக்களுக்கு என்று சொல்லி முன்வைத்ததுக்கு அமைவாக மிக விரைவில் இன்னும் எங்களை காத்திருக்க விடாமல் எங்களுடைய சகல மாதிரி கிராம நிர்பந்த வாழ்க்கை சகலதையும் நாங்கள் எத்தனையோ தடவை ஊடகத்தின் வாயிலாகவும் மகஜர்கள் மூலமும் எடுத்து இயம்பியிருக்கின்றோம். நாங்கள் திரும்ப கதைத்து கொண்டு நின்றால் அவையற்றை எல்லாம் ஒரு தெவட்டா நிலையாகிவிடும். அத்தனையும் கருத்தில் கொண்டு மிக விரைவிலே இந்த காணியை விடுவதற்கு ஆவணம் செய்ய வேண்டும். அத்தோடு எத்தனையோ எங்களுடைய வாழ்வாதாரங்கள் எல்லாம் முடக்கி தொழிலுறைகள் எல்லாம் முடக்கி நாங்கள் இன்று 14-15 தொழிலாளர் தினத்தை கடந்திருக்கின்றோம். இன்று நாங்கள் தொழில் முடக்க நிலையில் இருக்கின்றோம். அந்த வகையிலே எதிர்வரும் தொழிலாளர் தினத்திலன்று நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டை வெளிக்கொண்டு வருவதற்கு நாங்கள் ஒரு அடையாள ஆர்ப்பாட்டத்தை செய்வதற்கு முன்வந்திருக்கின்றோம். இதற்கு சகல நலன் விரும்பிகளும் பொதுமக்களும் அமைப்புகளும் இதில் கலந்து எங்களுடைய இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கேப்பாவுலவு இராணுவ பிரதான வாயிலுக்கு முன்னாக நாங்கள் முன்னெடுப்பதற்கு இருக்கின்றோம். சகலரும் காலை 9 மணிக்கு சகலரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கி எங்களுடைய இந்த வாழ்வாதாரத்தை முடங்கி பொருளாதார நிலையிலே நலிந்து சமூகத்திலே சீர்கட்டியிருக்கும் இந்த மக்கள் மீது மக்கள் நலன் கருதி சகலரதும் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஒத்துழைப்பு நல்கி இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதை அன்பாக இந்த வேளையிலே கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் நாங்கள் இனி யார்கிட்டே நீதி கேட்பது யாரோடு கதைப்பது என்றெல்லாம் இனி எங்களுக்கு இடமில்லை என்று சொன்னால் சகலர்கிட்டையும் நீதி கேட்டு சந்திக்க வேண்டிய சகலரையும் சந்திச்சிருக்கின்றோம். ஆனால் இன்றைய ஜனாதிபதி மட்டும் மக்களுடைய காணி மக்களுக்கு என்ற சொல்பதத்தை நம்பி இன்று வரையும் அவர்கள் பதவிக்கு வந்த 1.5 வருடங்களை தாண்டுகின்றது. இன்று வரையும் காத்திருக்கின்றோம். இன்னும் பொறுமைக்கு காத்திருக்காமல் மிக விரைவிலே இதை விடுவிக்க ஆவண செய்து உதவுமாறு மிகவும் பணிவாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.